நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சதீஷ்குமார் பிராட்காஸ்டிங் சேனல். SKBC சார்பாக உங்களை வருக வருகவென்று வரவேற்கின்றோம். லிசன் SK. எங்களுடைய கருத்துக்கள் யார் மனதையும் புண்படுத்துவதை நோக்கமாக கொண்டதல்ல. எந்த பெரிய மனிதர்களுக்கும் ஜால்ரா அடிப்பதல்ல. உண்மையை உரக்க சொல்வதே. லிசன் SK. என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்னும் புரியலையே, எவரவர் மனசுல என்னென்ன இருக்கு ஒன்னும் புரியலையே. இந்த பாடல் 2015 வருஷம் வெளிவந்த 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும் அப்படிங்கிற படத்துல இருந்து வந்த பாடல் வரிகள். அந்த வரிகளை போலத்தான் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் சூழல் நிலவுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி மிகுதியில் ஜெயலலிதா சமாதி முன்னாடி மொட்டை அடிச்சிட்டு இருக்கிற தொண்டர்கள், இன்னொரு பக்கம் ஆர்வ மிகுதியில் மொட்டை அடிச்சு அடுத்த முதலமைச்சர் எங்கள் சின்னம்மா தான் இப்படி மெய்சிலிர்த்து கோஷமிடும் கட்சிக்கு விசுவாசத்தை காட்டுற முக்கிய புள்ளிகள். இதில் வேடிக்கை என்னன்னா, ஜெயலலிதாவுக்கு இறுதி சடங்கு செஞ்சவங்களும் முக்கிய பதவியில் முதலிடத்தில் இருக்கிறவரும் இதுவரைக்கும் ஒரு கைப்பிடி முடிய கூட எடுத்ததா தெரியலை, தகவலும் இல்லை. பொதுக்குழுவை கூட்டி சசிகலா பொதுச் செயலாளராக ஆகட்டும், முதல்வராக கூட சசிகலாவை நிப்பாட்டட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த பத்திரிகையாளர்கள், பதிப்பகத்தார்கள், டிவி உரிமையாளர்கள், சங்க பிரதிநிதிகள், பல்கலைக்கழக வேந்தர்கள், இன்னும் சில உயர் அதிகாரிகள் எதற்காக சசிகலாவை சந்தித்து வருகிறார்கள்? சென்னைக்கு போனோமா, ஒரு மலர் வளையத்தை ஜெயலலிதா சமாதி முன்னாடி வச்சோமா, கொஞ்ச நேரம் வேண்டினமா, வீட்டை பார்க்க வந்தோமா அப்படின்னு வர வேண்டியதானே. சரி, ஆறுதல் சசிகலாவுக்கு மட்டும் சொல்ல போனா போதுமா? ஜெயலலிதாவின் உறவினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்களையாவது சந்திச்சு உங்கள் ஆறுதலை சொல்லணுமா இல்லையா? குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஜெயலலிதாவோட நிழல் போல இருந்தவர் சசிகலா. அவர் பேசி கூட மக்கள் பார்த்ததில்ல. உங்கள் மண்ணியை பார்க்க விடாமல் தடுத்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்படி தீபா அவர்களிடம் கேட்ட கிடுக்கிப்பிடி பேட்டிக்காரர் தங்கள் மீடியா அதிபரை கூப்பிட்டு பிற சங்கங்களை கூப்பிட்டு நல்லா கேட்க வேண்டியதானே. இன்னும் முறையான அறிவிப்பே வரல. சசிகலா எந்த பதவியிலையும் இன்னும் இல்லை. அப்புறம் நீங்கள் எல்லாரும் அவங்கள ஏன் போய் பார்க்குறீங்க? கொஞ்சம் உண்மையை நீங்கள் சொன்னால் நானும் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் தர முடியுமா? மறைமுகமான ஆதரவு இந்த மீடியாக்கள் சசிகலாவுக்கு காட்டிட்டு வருது அப்படிங்கிறது தான் நிறையா நிகழ்வுகள் உண்மையை உணர்த்துது. ஜெயலலிதா தான் அவரோட உறவுக்காரங்களை உதறிட்டார். ஆனால் இந்த மீடியாக்காரங்களும் அதை செய்யணுமா என்ன அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. நடுநிலைமைங்கிறீங்க, தெல்ல தெளிவாக சொல்கிறீங்கிறீங்க, குடும்ப வார இதழ் அப்படிங்கிறீங்க, கட்சி சாரா அமைப்புகள் அப்படிங்கிறீங்க. நீங்கள் 2 பக்கமும் போய் பார்த்து உங்கள் ஆறுதலை சொல்லி புகைப்படத்தோட பத்திரிகைகள்லையும் மீடியாக்கள்லையும் வெளிவரணும் அப்படின்னு கம்பல் பண்ணுங்க. அதை செய்யலைன்னா மக்கள் எல்லாரும் ஜெயலலிதாவோட பிரதிநிதியாக சசிகலா அம்மையாரை மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்க கண்டிப்பாக சின்னம்மா ஆகிறதுக்கு நீங்கள் மறைமுக ஆதரவு தர்றீங்க அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கக்கூடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சசிகலா பொதுச் செயலாளராக மாறலை, முதல் மந்திரியாகவும் இன்னும் ஆகலை. ஆனால் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் சசிகலாவை போய் பார்க்குறது எந்த விதத்தில் நியாயம்? கல்வித்துறையிலும் அரசியல் விளையாடுதுங்கிறத இவங்க நிரூபிக்கிறாங்களா? பல்கலைக்கழகமும் வேந்தர் பதவிக்கு அரசியல் பின்புலம் இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தும் கழகங்களா? அப்புறம் எப்படி நீங்கள் பணிபுரிகிற இடத்துல பார்ஷாலிட்டி இல்லாமல் போஸ்டிங் போடுவீங்க? ஒரு ப்ரொஃபஸரை காக்கா பிடிச்சா இன்டர்னல் மார்க் வாங்கி பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு சாதாரண மாணவன் நினைக்கலாம். அதே முறையை உங்களை மாதிரி அறிவாளிகளும் கடைபிடிக்கலாமா? பதவி, பட்டம், சலுகைகள் இதுக்காக வர்றவங்களை ஒதுக்கி வச்சுட்டு சின்னம்மா பெரியம்மா மாதிரி கரெக்டாக சரியான ஆட்களை போயஸ் கார்டனுக்குள்ளே அனுமதிக்க ஆரம்பித்தாங்கன்னா பாதி பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். மக்களும் தெளிவாயிருவாங்க. அப்படிங்கிறதான் எங்களுடைய இன்றைய லிசன் SKயின் நோக்கம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை
வணக்கம் கூறி விடை பெறுவது என் நவ சதீஷ்குமார். வணக்கம் அன்பர்களே. இந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது போல் நாங்கள் ஆக்கப்பூர்வமாக தான் சந்தித்திருக்கிறோம் என்று நினைக்கும் கட்சிகளோ பிரமுகர்களோ தங்களுடைய கருத்துக்களை nskbc2016@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு அனுப்புமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் நியாயமானதாக இருந்தால் நாங்களும் அதை பிரசுரிக்க தயாராக இருக்கின்றோம். ஒளிபரப்ப உடனடியாக ஏற்பாடு செய்கின்றோம் எங்களது இணையதளம் வாயிலாக. லிசன் எஸ்கே.